ஆனா வயித்தை காப்பாத்துறாடா. இந்த பிள்ளைகளுக்கு கோயிலை கட்டி கும்பிடணும்டா. நல்லா இருக்கியா? ஏய் யார பார்த்த லூசு முண்டேனே? நான் வந்தது உனைய வெக்க இருக்கா, மான இருக்கா, சூடு இருக்கா, சொரணை இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா, அங்க இருக்கா, ஓரமா இருக்கா, உட்கார்ந்து இருக்கா, நடுவுல இருக்கா, நடுவுல இருக்கா, ஏதாவது உன்னை மரியாதை குறைவா நான் பேசினேனா? யார கேட்டேனே நீ லூசு முண்டன்ற? எவ்வளவு தைரியம் இருந்தா யார பார்த்து என்ன வார்த்தை கேப்ப? ஒருவன் தாமரவரை தள்ளமுழுக புடிச்சு புல்பாயில் பண்றியா, அடிச்சா பாயில் பண்றியா, ஒய்யால என்ன யார்கிட்ட வந்து எங்க இப்ப என்ன டாஸ்க்கு தானே முண்டன்னு சொன்னா சொல்றா? சரி தெரியாம சொல்லிட்டேங்க. இது வந்ததும் பேசிருக்கலாம்ல. நல்லா சொல்லி கொடுத்தீங்க. வந்ததும் டீசன்ட்டா பேசிருக்கணுமா இல்லையா? எவனோ சொல்லி கொடுத்தீங்க நல்லா. என்னத சொல்லி கொடுத்தாங்க? என்னத சொல்லி கொடுத்தாங்க? பதறாத. நான் பதறல. நீதான் என்னை பார்த்தது பதறு பதறுன்னு பதறியா என்ன காரணம்? ஐயோ டேய் இவள கண்டு எனக்கு மூத்திர சொட்டு சொட்டு வடி. போய்ட்டு வா அங்க ஓரமா போ. காலிச்சுக்கு முகரே பாரு முகரைய. சோத்த தர தாய்க்குள்ள இருக்குது. போட்டன வச்சுக்க. அடிச்சு மவுத்துக்கு அடிச்சு வச்சுக்க. நான் தூக்கி போட்டு வச்சுக்க. பொம்பளைய பாரு பொம்பளைய. ஆம்பளைய பாரு. லம்படிச்சிருக்கி மாதிரி பேசாத. நீ எந்த மாதிரி பேசாத. ஆம்பளைக்கு முதல்ல மரியாதை கொடு. நீ முதல்ல ஒரு பொம்பளைக்கு மரியாதை கொடுத்து பேசுறியா? உன்னை கட்டி பிடிச்சனா? இல்ல. உன்னை கைய பிடிச்சனா? கிடையாது. இல்ல மத்தாளுக்கு மாதிரி வந்து உன்னை இடிச்சனா? சேச்சே. உன்னை வர்ணிச்சு பாடுன்னு அது குத்தம்ன்றியா நீ? வர்ணிச்சு பாடுனதெல்லாம் குத்தம் இல்ல. இந்த பாரு. இந்த உன் தாய்மார்கள் உட்கார்ந்திருக்கா பாரு பிட்டு பிட்டா தீவா. சரி. இந்த வாய்க்காட்டுக்குள்ள எவ்வளவு பெரிய அழகியா கூட உட்கார்ந்திருக்கட்டும். சரி. அட ரதியா கூட உட்கார்ந்திருக்கட்டும். எந்திர போடுடா. நாங்க இந்த ரோட்டு ஓரத்துல உட்கார்ந்திருக்க பாரு ஆம்பளை. சரி. நாங்க பார்த்து சொல்லணும் இந்த அக்கா சூப்பரா இருக்கடா இந்த பொம்பளை புள்ள சூப்பரா இருக்கடான்னு. நாங்க சொல்லணும்னு வெச்சுக்கோனே நாய் கூட நக்காத அர்த்தம் உட்கார்ந்து. இங்க பாரு நீ சொல்லிதே என்னை அப்படி நீ அழகா வர்ணிக்கணும்ங்கற அவசியம் கிடையாது எனக்கு. அப்படி நீ வர்ணிச்சு வந்தியா எனக்கு சொத்து கொண்டு கும்மியா போறது கிடையாது. நான் இப்போ உன்னை என்ன கேட்டேன்? நீ என்னை இடிச்சியான்னு கேட்ட? இல்ல. என்னை கிஸ் பண்ணியான்னு கேட்ட? கிடையாது. என்னை தொட்டியான்னு கேட்ட? நான் என்ன உன்னை கேட்டேன்? என்னத்துக்கு நீ அந்த வார்த்தை சொல்லி பேசுன? நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லு. என்னத்த? ஐசா சொல்றேன். உன்னை என்னத்தல போட்டு நினைக்க நானு? நான் சொல்றேன். நீ என்ன நீ சொல்ற நான் என்னத்துக்கு அடி கேட்க? பேச விடுறீ பிக்கால்ச்சிருக்கு. பொளந்து வேற ஆட்ட வேற யார்ட்ட நீ நிக்கிற மாதிரி அந்து வராந்து. நான் குடுத்தேனா உன்ன கூட காடி எடுத்து போயிடுவே. என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும். என்ன நினைக்க? என்ன கிஸ் பண்ணியா அப்படினு கேக்குற. அப்படிதானே கேக்குற? கிஸ் பண்ணியான்னு கேக்கல. நீதே என்னைய கேட்ட. நான் உன்னை கிஸ் பண்ணேனானு கேட்ட. உன்னை முத்தம் கொடுத்தனா கேட்ட? ஆமா. அது ஓ வாயிலையா? சீ கர்ம நடந்து. வா வாயில குடுக்குறதுக்கு பேசாமங்கட சர்க்கடி பஸ் ஸ்டாண்ட்ல பண்ணி குடிக்கற. அதுல போய் கொடுத்துட்டு போறமே ஜோப்ப. இங்க வாரு. உன்னை எல்லாம் கல்யாணம் பண்ணா விளங்க மாட்டா. உன்னை எல்லாம் கூட்டி வந்து நடு வீட்ல வச்சா நல்லா இருக்குமா? ஒரு ஆம்பளை உன்னை நான் மரியாதையா பேசுறேன்ல. எங்க மரியாதை கொடுத்த? உன்னை வாடி ஓடின்னு பேசுறேனா? நான் சொல்றத கேளு. நீ வாடி ஓடின்னு சொல்லல. வாடி பேரும் பேசுறேனா? சொல்லல. 1000 தடவை போடான்றியே. நீ போடான்னு சொல்றதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஒண்ணு ஒரு ஆம்பளைய பார்த்து போடான்னு ஒரு பொம்பளை சொன்னான்னு வெச்சுக்க. சொன்னா? ஒண்ணு கட்டுன புருஷனா இருக்கணும். சரி. இல்லைன்னா கள்ள புருஷனா இருக்கணும். ரெண்டு ஆப்ஷன்ல உனக்கு என்ன தெரியுது? நீ வந்து வாமா தங்கச்சி எதுக்கு இங்க வந்த? அடி உன்னை தங்கச்சின்னு சொல்றதுக்கு சும்மா இருக்கலாம் அப்படி. என்ன பந்துருண்ட மாதிரி மிளுக்க மறந்து. ஏய் பிரகாஷ் நல்லா இருக்கடா மிதுக்க பழம் மாதிரி நல்லா இருக்கடா. நான் மிதுக்க பழமா? என்ன சாப்பிடுற? நீ என்ன திங்கிறியா? அத திங்கல. ஏய் நல்லா இருக்கடா. என்னடா ஏய் பெரிய கோடீஸ்வரியா இருப்பாடா குண்டிய சுத்தி வெறும் தங்க சகாச தொங்குது. அழகு கடைய தூக்கி போட்டு மிச்சு போடுவாங்க. அடே அப்பா. ஏய் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? ஆம்பளை இப்ப 35 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணாம இருக்கட்டும். நாங்க இந்த ரோட்ல நடந்து போகும்போது பார்த்த ஜனம்புறான்னு சொல்லும். என்ன சொல்லு? உனக்கு என்னடா அல்லையா தொல்லையா அழுது வர பிள்ளையா ராஜாவுல பாதிடா கோயில் மாடு ராஜாவுல பாதி கோயில் மாடு மாதிரி சுத்துறான்டா இவனுக்கு எந்த கரைச்சலும் இல்லடா அப்படின்னு பாக்க. இதே நீ ஒரு பொம்பளை ஒரு 30 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணாம இரு. நீ இந்த ரோட்ல நடந்து போ. சரி. உன் தாய்மார்கள் எதற்கு வரட்டும் அவங்க சொல்லுவாங்க உன்னை பார்த்து என்னடு இந்த வர லூசு முண்டை இவன் முகத்துல முடிச்சிட்டு போங்கடா மயிரில் கூட முளையாது இவளுக்கு என்ன செவ்வாய் தோஷமா நாக தோஷமா பாம்பு தோஷமா தெரியல எவனும் நோந்து பார்க்கறான்ல நக்கி பார்க்கறான்ல கொத்தி பார்க்கறான்ல அப்படின்னு பாக்க. ஆம்பளை தான் பொம்பளை தான் அதை நினைச்சுக்கிட்டு பேசு. என்ன வேணாலும் சொல்லு எந்த விதத்துல எங்களுக்கு மீறி நீ வர முடியாது. உன்னைய பெத்தது ஒரு பொம்பளை தானே நீ ஒத்துக்கிறியா? உன்னை உன் கூட பிறந்தது அதுவும் பொம்பளை. நீ இப்ப கட்டுனது ஒரு பொம்பளை. நீ பெத்து போடுறதுலே ஒரு பொம்பளை வரும் இல்லையா? அப்படி இருக்கும்போது எந்த வகையில நீ எங்களோட பெருசு நீ எப்படி சொல்லலாம்? அப்படி சொல்ற மணி இப்படி பேசணும் மணியா இப்படி பேசணும் மணி பேர் சங்கீதா. இந்த வா நாய் இவ இதுல வந்து கடி அப்பத்தை கடிச்சிட்டு போ. நல்லா தொங்குது கடிச்சிட்டு போவா. அது ஏன் நாய் ஆண் நாய் பொட்ட நாய் இல்ல. அது நான் சொன்னாதே உன்னை கடிக்க. இப்போ ஓன் நாயா இருந்தா பொட்ட நாயா வந்தா என்னை இப்படி இப்படி ஒண்ணுக்கு இருந்துட்டு போகும். அது ஏன் நாய் விட்டுக்கிட்டு இப்படி கால்ல அடிச்சுக்க வாயில அடிக்க. சொன்னே வந்துருச்சு சத்தியா எனக்கு துணையா நாய். அது நாட்டு நாய் இது பிராய்லர் நாய். அது வந்து இதுக்கு வந்து கிராஸ் இந்த நாய் கிராஸ். இருக்கட்ட இப்ப என்னவோ சொன்னீங்க
உன்னோட கூட பிறந்தது பொம்பளை, பெத்தது பொம்பளை, எல்லாமே பொம்பளை தான். அப்ப நீ என்ன சொல்ல வர்றேன்னா, நாங்க பிள்ளைன்னு ஒண்ணு பெக்கலைன்னு வச்சுக்க, இந்த உலகத்துல நீங்க ஆம்பளைன்னு வந்து மீசையை திருகிட்டு இப்படிலாம் நடமாட முடியாதுன்னு சொல்ல வர்ற. அப்படித்தானே சொல்ற? அப்படி தெளிவுபடுத்தி சொல்லு. இது எது வேற ஆள்கிட்ட சொன்னா இந்த மாதிரி தெளிவுபடுத்தி சொல்லுவாங்க? சொல்லவே மாட்டேன். ஆமா, நீ பிள்ளை பக்கறதுனால பெருமையா நினைக்கிற. நான் தெரியாம தான் கேக்குறேன். சொல்லுங்க, பிள்ளை பக்கறதுனா என்ன? பிள்ளை பக்கறதுனா என்ன? ஆஸ்பத்திரியில போய் முக்கி முக்கி பெப்பாங்களா வயித்துல இருந்து? அதே அக்கா மகளா, சூப்பரா, கை தட்டலாம். டேய், இவளுக்கு ஒரு கலைமாமணி விருது ரெடி பண்ணுங்கப்பா. எழுதி போடுங்க பாம்பு. நீ பாராட்டறியா இல்ல பாராட்டறேன்னு பேல அசிங்கப்படுறியா? அதெல்லாம் ஒண்ணே அசிங்கப்படுத்து. இருக்கட்டும். அடுத்து ஒரு நாய் பூரா நாயா சேக்க ஆரம்பிக்கிறியா? இப்ப பிள்ளை பக்கறதுனா முக்கி பிள்ளை பக்கறதுக்கு பேரு தான் பிள்ளை பக்கறது. ஆமா. இப்ப நீங்க யாரும் பெண்கள் பூரா இப்ப முக்கி பிள்ளை பக்கறியா? ஏன் இல்ல, நேரமாதம் ஆனவனா வயிறு வலிச்சவனா கொண்டுட்டு போயிருவியா? வயித்து வலிச்சவனா ஆஸ்பத்திரிக்கு. ஏங்க டாக்டர் சொல்றதெல்லாம் கேட்கணும்ல? ஆமா, டாக்டர் சொல்ல கேக்குறதுனால தான் இப்ப குடி ஊரா கெட்டுக்கிட்டு இருக்கு. அங்க டாக்டர் மல்லாக்க படுக்க போட்டு கத்தி எடுத்து ரெண்டா வயித்த பொளந்து உள்ள இருக்கிற குழந்தையே இந்த ரூபாய் போட்டு நான் வந்துருச்சு. இங்கிட்டு வா, இங்க 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 மேடைக்குள்ள கூட வாங்க, சண்டை விடுவான். இங்கிட்டு வாங்க, இங்கிட்டு வாங்க. இடம் ஏது உங்களுக்கு? 4.5 ஏக்கர்ல இடம் சுத்தி இருக்கு. இங்கதான் வந்து சண்டை விடணுமாக்கு. பா, அங்கிட்டு வா. இப்ப இருந்து தெரிஞ்சுக்கிட்டியா யாருக்கு யார் இடைஞ்சல்னு? எப்பவுமே உனக்கு தெரிஞ்சுக்கிட்டியா? நீ வந்து கேகேன்னு கத்தன பாரு, அதனாலதான் இந்த நாய் வந்து இங்கே வந்து சண்டை ஓடுது. இவங்க சண்டை பெரிய சண்டை. நான் கத்துறனால அது வந்துச்சுன்ற. அப்ப நீ கத்தல. சரி சரி, உனக்கு எனக்கு சொத்து தகறல இல்ல? இல்ல வாய்க்கார சண்டையா? கிடையாது. குடுக்கல வாங்கல? இல்ல இல்ல என் பொண்டாட்டியா? ஏய், காணாம போயிரும். உன்னை வச்சிருக்கனே. ஏய், என்னடா நல்ல சத்தம் போடுறடா. இல்ல உனக்கு எனக்கு குடுக்கல வாங்கல? அப்பலாம் இல்லன்ட்டே. இப்ப என்ன உனக்கு? என்ன தொழில் பண்ற? நானா வியாபாரம் பண்றேன். என்ன வியாபாரம் கேட்டிங்கனா பழம். என்ன பழம்? அதுதான் திஸ் இஸ் இளந்த பழம். இதுவா? ஆமா. என்ன கொமட்டிக்கா சைஸ்ல வச்சிட்டு என்ன பழம்ன்ற? கீழ இருக்க வர கண்ணை நல்லா திறந்து வச்சு பாரு. வா, நல்லா பாரு வா. சரி சரி, பாவாடை தூக்காத பயலுக்கு மண்ணடி போட்டுவாங்க. நான் கீழ கூறு கட்டி வச்சிரதே மக சொன்னேன். என் பாவாடையா பாக்க சொன்னேன். கீழ கூறு கட்டிட்டு வச்சிட்டு நான் அட்டை பண்ணிக்கிற. சரி, உன் பழம் இருக்குல்ல? ஆமா. எனக்கு பழத்துல ஒரு சின்ன சந்தேகம். பழத்துல சந்தேகமா? மஜர் எடுத்து முன்னாடி போடு. இப்படி தான் போடுவேன். அதே என்னோட என்னத்தை கொண்டுட்டு போற? ஒரு மயிரும் இல்ல. சொல்லு. செத்து போனவன குளி இல்ல சொல்லு. செத்து போனவன குளியில பறக்க போறாங்க. இருக்கிற கரையான் பூச்சி புழுவுதான் தின்னுட்டு போவோம். இருக்கிற வரைக்கும் 4 மனுஷன் தின்னுட்டு போறாங்க. நல்லது கெட்டதை செஞ்சு இப்படி செத்து போடி. என்னத்தை கொண்டு போற? இப்போ என்ன பண்ணனும்? இருக்கட்டும். இப்போ உன் பழம் இருக்கே, உன் பழம் நல்ல டெம்பரா இருக்குமா இல்ல கொலகொலன்னு இருக்குமா? என் பழம் எப்பவுமே ஸ்ட்ராங்கா டெம்பராதே இருக்கும். இத நான் நம்ப. வேணா புடிச்சு அமிக்கி பாரு, எடுத்து தின்னு பாரு. பாரு, கீழ பாரு. எத்த தண்டி பொய் சொல்றாவர், பச்சை பொய் சொல்றாவர். யாரு பொய் சொன்னது? ஏண்டா பெல்ட் வாங்கி கட்டி விட்டு டெம்பரா இருக்கு. என்னத்தல பெல்ட்? பழத்திலே பெல்ட் வாங்கி கட்டாங்க லூசு பையல. கீழ வாரு. சரி சரி, நம்ம சேதியோட ஒரு நாளைக்கு காட்டினாதே சரி வரும். அறிவிட்டேன். இப்ப பழத்து காம்பு இருக்கா? இருக்கே. காம்புக்குள்ள பால் வருதா? பாதி. என்னது காம்புக்குள்ள பால் வருதா? அது மாத்துல இருந்து பறிக்கும் போதே வரும். இப்ப எல்லாம் வராது. காயில வரும், பழத்துல வராது. ஆமா. சரி, காயில வரும்ன்றியே, ஆமா. பழத்துல வராதுன்றியே, ஆமா. பழத்துல இப்படி காம்பு இப்படி நசுக்கி விட்டா ஊன் தனியா வடிமை வருதா? அதுல போட்டுக்கிட்டாத. நீ பழத்தை கேக்குற மாதிரி தெரியலையே. இல்ல, உன் பழத்தை தான் கேக்குறேன். நான் ஊரு பழத்தையா கேக்குறேன். நீ செமத்தியா வாங்கிட்டு போறடே. சரி இரு, திண்டுக்கல் பக்கம் அப்படிதான் பேசுவியா? ஆமா. சரி, அது இருக்கட்டும். ஒரு பழம் வந்து பிடிக்கணக்கா குத்தா உலக்கா? உனக்கு எவ்வளவு வேணும்? நான் எல்லாத்துலயும் கொடுப்பேன். இல்ல, நீ விக்கிறது நீ தானே? ஆமாங்க. நான் பழம் விக்கிறேன். நீ பழம் விக்கல. அதுதான் நான் சொல்றேன் கேளு. நீ ரிட்டன் அதத்தான் பேசுற. சரி, சரியா பேசு. சொல்லு. இந்த காசை வாங்குறதுக்கு இவள்ட்ட மானம் கடத்தனமா பேச்சு வாங்கி இந்த காசை வாங்கி. சரி, அது இருக்கட்டும். பிடிக்கணக்கா உலக்கா? நான் உலக்கு கேக்குறவங்களுக்கு உலக்கு கொடுப்பேன், பிடியில கேக்குறவங்களுக்கு பிடி கொடுப்பேன். உலக்குக்கு எவ்வளவு வாங்குவ? உலக்குக்கு 150 ரூபா. உனக்கு? ஆமா. உலக்குக்கு போய் 150 ரூபா கொடுப்பாங்க. வேணும்னா வாங்கி தின்னு, வேணாம்னா நக்கிட்டு போ. ஆடி ஓடி ஊச முட்டை முண்டை. டேய், முகரே பாரு முகரே. இங்க ஓம்பளத்துல புளு இருக்கடி, புளு இருக்கடி, புளு இருக்க புடிச்சு விட்டா. நீ எப்ப பாத்த? நீ எப்ப பாத்த? அத கொலகொலன்னு இருக்கல பழம். நீ எப்ப பாத்த? சரி, நீ வாங்கவே இல்லையே. சரி, ஒரு நாளைக்கு காட்டு. இருக்கட்டும். உன்னோட பெரிய ஷோக்கா இருக்கு. டேய், இங்க பாரு, மறுவாத கொடுத்து மறுவாத வாங்கிக்க. இல்லன்னு வெச்சுக்க, போம்போது சாமாங்க. அம்மால தாமரை சொல்லி சொந்தக்காரியா இருப்பா அவள. என் தங்கச்சி தாமரை சொல்லி சொந்தக்காரியா இருப்பா அவள. இருக்கட்டும். ஏம்மா சொல்லு. இது குத்துக்கு? குத்துக்கு 500 ரூபா. அம்மா ஜமா 1000 ரூபா தரமானா? உன் ஆல்ரவுண்ட் சாமனை வித்துட்டு தெருல தெரிய போற. அதுக்கு நீ முடிவு பண்ற. இவளுக்கு 1000 ரூபா கொடுக்குற. போ,
இவளுக்கு 1000 ரூபா கொடுக்க கல்லல் பாலத்துக்கிட்ட போ. ஏய் நீ 500 ரூபா கொடுக்கறதுக்கு இப்படி அழுகுற. அவர் 1000 ரூபா தாரேங்கறாரு. சரி. ஆனா உன் பழத்துக்கு ரொம்ப கொடி கட்டி பறக்கிறது சக்தி முறை தான் என் மாப்பிள்ள தான். சரி அதுக்கிட்டே ஆவரத்தை எடுத்து படத்தை எடுத்து சொல்லு பாப்பா. சொல்லவா? இழந்த பழம் இழந்த பழம் இழந்த பழம் ஒரு செக்க செவந்த பழம் இது தேனாட்ட இனிக்கும் பழம் எல்லாரும் அங்கும் பழம் எத்தனையோ பேருக்கு பழுத்திருக்கு. நான் இதுல ஏறி அதுல ஏற மாட்டேன். உணவே நான் ஏறி. நீ எந்த பழமா இருந்தாலும் நீ ஏறதுக்கு ரெடியா இருக்க. ஆனா பெட்டிக்காரு நாசுக்கா ஒதுக்குறாரு பாரு. உளுப்பட்டுமா எசப்பாட்டு படிக்கும் என் சொட்டு பொண்டுகளா இளவான தண்டுகளா மயிலுலத்தும் சின்னவனே மயிலுலத்தும் சின்னவனே மேடையிலே நான் இருந்து பாடுங்குரல் கேட்கலையா பாடுங்குரல் கேட்கலையா யமகன்ன ஆலமரம் ஆலமரம் விழுதுபதி நகிர தண்ணீர நானே 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 விட்டு கீழறங்கி கீழறங்கி விதிய முடிக்க போற தண்ணீர நானே 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 விதிய முடிக்க போற தண்ணீர நானே 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 பார்வதி ராதடி பச்சங்குரி மாராதடி பார்வதி ராதடி பச்சங்குரி மாராதடி தேவிய வந்தனம் பூசவா சந்தனம் வச்ச பார்வதி ராதடி பச்சங்குரி மாராதடி அதுக்கு வந்து மேலூருக்கு போகணும். சொக்கலாம்படியை சேர்ந்த ராசு இளைஞர் மன்றத்தின் சார்பாக இங்கே தலா 50 அன்பளிப்பாக இருக்கின்றார்கள். சொக்கலாம்படியை சேர்ந்த அன்பு ராசு அண்ணன் அவர்கள் எனக்கு 50 இங்கு டான்ஸராக நடிக்க சங்கீதா சங்கீதமே கத்துக்கிறாத பிள்ளை சங்கீதா அவர்களுக்கு 50 நீ பார்த்த நீ கர்நாடிகை அண்ணே நன்றினே அந்த பிள்ளைக்கு காய்ச்சல் இல்லடா
அப்போது பார்த்த புள்ள இவன் அடையாளம் தெரியவில்லை. அப்போது பார்த்தவள் அடையாளம் தெரியவில்லை. என்னமோ பண்ணுறா என்னமோ பண்ணுறா என்னமோ சொல்லுறா என் போக தெரியவில்லை. அது என்னன்னு புரியவில்லை. அப்போது பார்த்தவள் அடையாளம் தெரியவில்லை. அடிச்சு கொண்டு மாமா மத்தத வெளிய சொல்லலாமா. மத்தளம் அடிச்சு கொண்டு மானே மத்தள வெளிய சொல்லலானே. மீன் பிடிக்க பானை காத்துல மீன் மட்டிச்சு செத்துல மீன் பிடிக்க போற ஆத்துல ஒரு ஆறா மீன் மாட்டிக்கிச்சு சேத்துல. எனக்கு சொல்லி புட்ட நேருல சொல்லி புட்ட நேருல கை பிடிச்சு கொண்டாடுவேன் ஊருல ஐர மீன் பிடிக்க போற ஆத்துல ஒரு ஆறா மீன் மாட்டிக்கிச்சு. ₹10 அளவுக்கு துணி வட்டமத்தில் சிலுக்கு துணி மொத்தமா எடுத்து தாரு பக்கத்துல வாடி. ஐயா வாங்க 3 பேரும் கூட சேர்ந்து ஆடுவோம். எனக்கு ஆள் டீம் குறையுது. ஆமா சரி சரி இல்ல தப்புனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஊர் தானே. ஆமா பெரியசாமி புஷ்பவல்லி குடும்பத்தார்கள் எனக்கு 50, இங்கே பவன் அடிக்கும் அன்பு தம்பி தன்ராஜுக்கு 50, டான்சர் அடிக்கும் சங்கீத அவர்களுக்கு 50 அன்பளிப்பாக வழங்குகின்றார்கள். அன்பை வெளியே பிரியப்படுத்திய அன்பு குடும்பத்தார்களுக்கு எங்களது கலைஞர் சார் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி வணக்கம். அவர்கிட்ட 100 ரூபா வாங்கிக்க வேணா வாங்க. நான் கூட அன்பளிப்பு சேர்ந்து ஆடுவோம். இப்போ ஒன்றும் பிரச்சனை நம்ம தான் ஐயால ஒரு தடவை லேசா ஒரு குத்து இல்லை இந்த பிள்ளைக்கு நீங்க கூட குத்துங்க. நான் கூட ஓரமாக உட்காந்துருக்கேன். சரி நல்ல வாய்ப்பு கொடுக்குறேன். அரிய வாய்ப்பு. காதல் பண்றேன். யாருங்க? வேணா ஐயால கூட பண்ணு. பண்ணு. இல்ல நீ அவனே தெரிஞ்சு வச்சு போய் பண்ணு. நானா பண்ண போறேன். எப்பறா? நீ பண்றியான்னு கேக்குறேன். நான் உங்களை லவ் பண்றேனான்னு கேக்குறீங்களா? உங்களை நான் லவ் பண்றேங்க. நிஜமா? நிஜமா. இவ்வளவு யோசிக்கிற? வேற எவனுக்கு பெண்களுக்கு அச்சம் மடம் நாணம் ஈர்ப்பு இருக்கணும். வேற எவனாவது கிராஸ்ல லவ் பீஸ் வைப்பா. குண்டியை திருப்பாத நேரம் நில்லு. பொளந்துறியும் பொளந்து. ஆமா யூடியூப் போடனா என்ன கட் பண்ணிக்கலாம். வீட்ல போட்டு விட்டுறாங்க. புரிச்ச இருக்கானாங்க. சரி சரி உனக்கெல்லாம் புரிச்ச இருக்கேன். சரி வா. ஐ அம் கட்ட பிரம்மச்சாரி. இருக்கட்டும். தம்பி கிட்ட சொல்லி நான் கட் பண்ண சொல்லி. ஒட்டிட்டாயா. நறுக்குன்னு புடி. ஒண்ணும் கொண்டு போக முடியாதுடி. ஒண்ணும் கொண்டு போக முடியாது. எதுல வச்சு அணைக்கிற? புரி. வா கிட்ட வா. ஆமா அணிங்கி பழமா இருந்தாலும் அறுத்து பிடிச்சி சாப்பிட்றதே நம்ம பழக்கம். இருக்கட்டும்.
கண்ணதாசன் போய் பெண்கள் பத்தி கேட்டிருக்காங்க. கண்ணதாசன் ஐயா, கவிஞர் கண்ணதாசன் ஐயா தெரியுமா? தெரியும் தெரியும், பாட புத்தகத்துல பாத்துருக்கேன். டேய் இவன் படிச்சிருக்காடா. சங்கீதம் படிச்சிருக்கா. கண்ணதாசன் தெரியுமா? சிறுகுடல்பட்டி கண்ணதாசன். சிறுகுடல்பட்டி. ஆமா, திருப்பத்தூர் அங்க அந்த பக்கம் தான். சரி. அந்த ஐயாட்ட போய் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டாங்க? எங்க உங்கள பெண்கள்ல வந்து உங்களுக்கு சிகப்பா இருக்கிற பெண்கள் பிடிக்குமா கருப்பா இருக்கிற பெண்கள் பிடிக்குமான்னு கேட்டிருக்காங்க. பிரகாஷ் சொல்றதுக்கு சொல்றேன். அப்பதான் கண்ணதாசன் ஐயா சொல்லியிருக்காரு. அவர் என்னமோ சொல்றாரு. அவர் சொல்லிட்டு போறாரு. அவர் உன் மேல நோக்கமா இருக்காரு. இருக்கட்டும். அப்பதான் கண்ணதாசன் ஐயா சொல்லியிருக்காரு. நான் என்னைக்குமே பெண்கள்ல நிறம் பார்ப்பதில்லை அப்படின்னு இருக்காரு. அது மாதிரி பிரகாஷ் சொல்றான் பாரு, எது கிடைச்சாலும் அமிக்கிறீ அப்படின்னு சொல்றான்ல. பார்த்து பேசு. அப்ப அதை சொன்னீங்கள கதை. ஆமா, குஞ்சம் பின்னாடி தொகுது உதட்டில் அடிச்சுடாம. ஓ குஞ்சம் இருக்கட்டும் இருக்கட்டும். ஏன் ஏத்துற? என் காதலை சொல்லுகிறேன். எப்படிப்பட்ட காதல் தெரியுமா? ஹலோ 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 ஹலோ. ஏடி கள்ளச்சி என்ன தெரியலையா? கோடி வெள்ளச்சி என்ன புரியலையா? நெஞ்சு நோங்குது நோங்குது ஒண்ணு, உன் கால் ரெண்டும் போகுது பின்ன. நான் முத்தமோட துடிக்கிறேன் ஒண்ணு, நீ முள்ள கட்டி அடிக்கிற கண்ணு. நீ காய்தானா பழந்தானா சொன்னால் என்ன? வச்சி என்ன தெரியலையா? கோடி வெள்ளச்சி என்ன புரியலையா? கொஞ்சம் நோங்குது நோங்குது ஒண்ணு, கால் ரெண்டு போகுது பின்ன. முத்தமோட துடிக்கிறேன் ஒண்ணு, நீ உள்ள கட்டி அடிக்கிற கண்ணு. நீ காய்தானா பழந்தானா சொன்னா என்ன? ஏடி
பபுராக நடித்தம் தன்ராஜ் அவர்களுக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டார்கள். டான்ஸராக நடிக்கும் சங்கீதா அவர்களுக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டது. இங்கு அருமையத்தை சேர்த்துக் கொண்டிருக்கும் அருமை மைத்தினர் ராசர் அவர்களுக்கு மலர் மாலை ஆலோடு வாசிக்கும் அருமை மைத்துனர் முத்துராஜ் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மாலை அணிக்கப்படுகிறார்கள். தாள வாசிக்கும் தர்மணி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மாலை அணிக்கிறார். ஹலோ எல்லாருக்கும் போட்டாச்சு. இங்கு ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் திராணியைச் சேர்ந்த கலா ஒளிபரப்பு நிலையத்தார் அவர்களுக்கு உரிமையாளர் உலகநாதன் அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை அணித்து கௌரவப்படுத்தப்படுது. மைச்செட்டு கை தட்டுங்க லேசா. ஹலோ